ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன, அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய தினம் ஒரு தகவல். அது என்ன அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றின ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு ஃபிசிக்ஸிஸ்ட்டு, அதே நேரம் ஒரு சென்ற நூற்றாண்டுடைய ஒரு தலை சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு அறிவியல் ஆராய்ச்சியை வச்சிருந்த ஒரு நபர், இயற்பியலோட E = mc² சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கண்ணோட்டத்தையே கொண்டு வந்த ஒரு நபர். அவ்வளோ முக்கியமான விஷயத்தையும் தாண்டி இன்னொரு, அதாவது அறிவியலையும் தாண்டி இந்த சமூகத்தை அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி புரிஞ்சிருக்கிறாருங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாருங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்ன அப்படின்னா, அவர் 1949 ஏறக்குறைய மே மாசத்தோட இறுதியில ஒரு கட்டுரை வெளியிடுறார். அதாவது அது என்ன கட்டுரை அப்படின்னா, சோசியலிசம் அப்படிங்கிறது எதற்கு அப்படிங்கிறது தான். அதாவது அவர் அதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த சோசியலிசம் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்படுது, சோசியலிசம்னா என்ன அப்படிங்கிறத பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா கூட, தனி மனிதர்களுக்கும் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை அதில் அவர் பேசுறாரு. பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு, இப்போ பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சமூகத்துக்குள்ள போகும்போது அந்த சமூகத்தோட இயல்புகளால தனி மனித உரிமைகள் இல்லைன்னா தனி மனிதர்களுடைய முக்கியமான விஷயங்கள் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னா, எப்பவுமே சமூகத்துக்கு கூட கரைந்து போகக்கூடிய மனிதர்களை மட்டும்தான் வரலாறு தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. அதாவது வரலாற்றை படைக்கணும்னாலோ இல்லை வரலாறு சார்ந்த விஷயங்களை உருவாக்கணும்னாலோ ஒரு புது முயற்சியா இந்த மனித கூட்டத்தை டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா கூட நீங்க தனி மனிதர்களா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மீது ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது மாதிரியான புது விஷயங்களை தெரிஞ்சுக்க விருப்பம் உள்ள நபர்களுக்கு இதை அனுப்பி சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.